ஹாய், இது உரிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை யாருமே சமைக்கிறது கிடையாது. இப்படியே போச்சுன்னா நம்ம பாரம்பரியமான சாப்பாடெல்லாம் பாத்தீங்கன்னா காணாம போயிடும். இன்னைக்கு மரவள்ளி கிழங்கு எப்படி ஈஸியா உரிக்கிறது பார்க்கலாம். இது டாப்பியோக்கா, கசாவா, மரவள்ளி கிழங்கு, மரச்சினி கிழங்கு அப்படின்னு ஒரு ஊருக்கு ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. ஆக்சுவலா இதை உரிக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த மரவள்ளி கிழங்கை இந்த மாதிரி துண்டு துண்டா ஒரு 3 துண்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்டு இதோட சைட்ல பாத்தீங்கன்னா நீளமா ஒரு 3 கோடு போட்டுட்டு இதுல நான் காமிச்சிருக்கிறது மாதிரியே நம்ம கத்தியை வச்சுட்டு இந்த தோலை ஈஸியா உரிச்சிடலாம். இந்த மரவள்ளி கிழங்குல 2 லேயர்ஸ் ஆஃப் தோல் இருக்கும். ஒன்று பாத்தீங்கன்னா ப்ரௌன் கலர்ல தின்னா இருக்கும், இன்னொன்று கொஞ்சம் ஒயிட் கலர்ல கொஞ்சம் ஹார்டா இருக்கும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம உரிச்சிடலாம். இதை ஒரு 2-3 டைம்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது ரெகுலராகவே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா உரிக்கிறதுக்கு வந்துடும். அதோட பாத்தீங்கன்னா இதுல அமேசிங் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. எஸ்பெஷலி இப்போ இருக்கிற பசங்களுக்கு இதை கண்டிப்பா சாப்பிட சொல்லி கொடுக்கணும். ஸோ அவ்வளோதான், இதை ஃபுல்லாக உரிச்சாச்சு. உரிச்சிட்டு நம்ம எப்படி பொட்டேட்டோவெல்லாம் கட் பண்ணுவோமோ அதே மாதிரி சாப்பிங் போர்டில் வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. மரவள்ளி கிழங்கு க்ளீன் பண்ணுறதும் ஈஸி, கட் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி.